என்ன சின்ன இவங்கலாம் வந்துட்டு இந்த மக்களுக்காக குரல் குடுத்து, மக்களுக்காக கிழிச்சிட்டாங்க பாருங்க. மக்களுக்காக சேவைய செஞ்சு கிழிச்சிட்டாங்க. அதனால வந்து මගේ සැලරි එක තියෙනවා එන්ටර්ටේන්මන්ට් අලවන්ස් කියලා රුපියල් 1000යි. මට දැනගන්න පුළුවන් සර් අයි රුපියල් 1000ක් දෙන්නේ ඇයි වැඩි කරන්න පුළුවන්ද? දැන් අපි දෙන එන්ටර්ටේන්මන්ට් එකට රටට අපිට මේ වැඩි කරන්න පුළුවන්ද කියලා ඉල්ලනවා. I will inquire from the SG's office, bring it to their notice. அவரு தான் கேட்கிறாரு இல்ல. பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்கு செலவு, அதாவது என்டர்டெயின்மென்ட் செலவு. பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த ரூ. 1000 வந்துட்டு போதாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. தயவு செய்து அத கொஞ்சம் கூட்டி குடுங்க. அத கொஞ்சம் கூட்டி குடுங்க. அதாவது சம்பளத்த. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். என்ன வீடியோ முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம சுமாரா யோசிச்சோம்னு சொன்னா, இன்றைக்கு வந்துட்டு நாட்டில் உள்ள பொருளாதாரம், அதாவது இந்த பொருட்களுடைய விலை வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு வானத்த தொடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு விலைவாசிகள் அன்றைக்கு கூடிக்கொண்டே போகுது. சரியா? இப்படி கூடிக்கொண்டு போற சமயத்துல, இந்த சாதாரண தொழிலாளிகள் இருக்கிறாங்க தானே, இந்த கூலி தொழிலாளிகள், இவங்களுடைய சம்பளம் எப்ப சரி கூட்டப்படுகுதா? இத யாருமே கூட்டுறதில்ல. அவன் ஏதோ அந்த வேலையோட கஷ்டத்துக்கு மாரிக்கு, செலவிட மாரிக்கு அவன் வந்துட்டு ஒரு ரூ. 500 ரூ. 200 ரூ. 300 காச கூட கேட்டா, யாருமே குடுக்க மாட்டாங்க. சரியா? யாருமே வந்துட்டு அந்த சம்பளத்த வந்துட்டு கூட்டி குடுக்க மாட்டாங்க. அதே சமயம் இது அரசாங்கமும் அறிக்கலாம். அரசாங்கமும் அறிக்கலாம். இதுகள்ல வந்து அரசாங்கம் வந்து தல போடுறதும் இல்ல. இந்த கூலி தொழிலாளிகள் சம்பந்தமா வந்து அரசாங்கம் தல போடுறதும் இல்ல. சரியா? இதே சமயம் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு செஞ்சு, வேலை நிறுத்தம் செஞ்சு, எங்களுக்கு சம்பளத்த அதிகமா வேணும், சம்பளத்த அதிகமா கூட்டி தரணும் அப்புட்ன்னு சொன்னா வந்துட்டு, எவ்வளோ ரூ. 1 ரூ. 2 இல்லங்க. மாசம் ஒன்றுக்கு 20,000 30,000 15,000 10,000 இப்படி வந்து சம்பளத்த அதிகரிச்சு கேட்டு வந்துட்டு சில வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள் இப்படிலாம் செய்றாங்க. சரியா? ஆனா, அன்றைக்கு கூலி தொழில் செஞ்சு அவன்ட குடும்பத்த காப்பாத்தக்கூடியவனுக்கு வந்துட்டு அந்த சம்பளங்கள் வந்துட்டு கூட குடுக்குறதில்ல. ரூ. 1 கூட குடுக்க மாட்டாங்க. ஒரு ரூ. 100 பணம் சரி, அதிகமா குடுக்குறது இல்ல. அதுல ஒரு சில நபர்கள் வந்துட்டு ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல மனம் கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கூலி தொழிலாளி ஒரு கூலி வேலை ஒண்ணு செய்யும்போது, அவர்ட்ட போயிட்டு ஒரு கூலி வேலை ஒண்ணு செய்யும்போது, அவருக்கு ஒரு ரூ. 10, 200 காசு வந்துட்டு அதிகமா குடுக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. அதிலேயும் வந்துட்டு சில வியாபாரிகள் இருக்கிறாங்க. சில சின்ன சின்ன வியாபாரிகள் அன்றைக்கு குடும்ப செலவுக்காக வந்துட்டு தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கிட்ட வந்துட்டு வசதி படைச்சவர்கள் இருக்கிறாங்க. பேரம் பேசுவாங்க. அவன் கொண்டு வந்து விப்பான் ஒரு பொருள வந்துட்டு ரூ. 100க்கு. அந்த ரூ. 100க்கு அந்த பொருள வித்தா தான் அவனுக்கு ஒரு ரூ. 20 ஆதாயம் இருக்கும். சரியா? ஒரு ரூ. 20 ஆதாயம் இருக்கும். அதையும் வந்து ஒரு சில நபர்கள் வந்துட்டு, இத ஒரு ஒரு 80 போட்டு தாங்களே, 70 போட்டு தாங்களே, இப்படின்னு சொல்லி இந்த பேரம் பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. சரியா? இதுல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு என்டர்டெயின்மென்ட் செலவு, அதாவது பொழுதுபோக்கு செலவு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அதிகரிச்சு குடுக்கணும் இதுல. என்னன்னு சொன்னா இவங்கலாம் வந்துட்டு இந்த மக்களுக்காக குரல் குடுத்து, மக்களுக்காக கிழிச்சிட்டாங்க பாருங்க. மக்களுக்காக சேவைய செஞ்சு கிழிச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த பொழுதுபோக்கு செலவு வந்துட்டு அதிகரிச்சு குடுக்கத்தான் வேணும். அவருக்கு ரூ. 1000 போதா அதிகரிச்சு குடுக்கணும். அப்படித்தானே? அதிகரிச்சு குடுக்கணும். என்னடா பண்றீங்க? நீங்க நீங்க கேட்ட டைம்ல நம்ம வந்து அதிகரிச்சு உங்களுக்கு தாரத்துக்கு சம்பளத்துல அதிகரிச்சு தாரத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களோட பாட்டன், முப்பாட்டன் வூட்டு சொத்து இல்ல. இதெல்லாம் வந்துட்டு பொதுமக்களுடைய பணம். இந்த சம்பளம் அதிகரிச்சு குடுக்குறது, இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய பணம். அதிலேயும் ஒரு சில இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், இந்த பொதுமக்கள் வைத்து அவங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு தேவை ஒன்றுக்கு போகும்போது, அந்த பொதுமக்கள்ட்ட அவங்க காட்டக்கூடிய பெரியதனம். இப்படிலாம் நெறைய இருக்குது. இப்படிலாம் நெறைய இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் சரியான முறையில உண்மையிலே செய்யுமா இருந்தால் ஒரு சிறந்த விடயமா இருக்கும். அதில முக்கியமா வந்துட்டு இந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கைத்தொழில்கள் செய்யக்கூடியவங்க, கூலி வேலைகள் செய்யக்கூடியவங்க, இவங்கள்ட பக்கம் இந்த அரசாங்கம் உங்களுடைய பார்வைய கொஞ்சம் திருப்பினால் மிகவும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.